ஜப்பானிய புராணங்கள்ல ஓர்ஃபிஷ் பத்தி ஒரு மர்மமான கதையே இருக்கு. ஓர்ஃபிஷ வந்து ரியூஹோ நோ ஷுகாய் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. கடல் கடவுளின் அரண்மனை தூதர் அப்படின்னும் சொல்லப்படுது. ஓர்ஃபிஷ் வந்து ரியூஜின் அப்படிங்கிற ஒரு பெரிய கடல் அரசரோட, கடல் கடவுளோட தூதராவும் பார்க்கப்படுது. ரியூஜின்ங்கிற அரசர் வந்து கடல் கீழ டீப் ஓஷன்ல உள்ள பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையில வசிச்சுட்டு இருக்காராம். அப்படி இந்த கடையில டிராகன் கோபம் அடைஞ்சாலோ, இல்ல மாபெரும் பேரழிவு ஏற்பட போகுது அப்படின்னாலோ, அந்த ஓர்ஃபிஷ் கிட்ட வந்துட்டு அந்த தூது மாதிரி குடுத்து விடுவாரு. சோ அங்க உள்ள மீனவர்கள் தான் வந்து அந்த ஓர்ஃபிஷ்ஷ பார்த்தா நிலநடுக்கமோ, இல்ல சுனாமியோ வருங்கிறத ரொம்ப ஆழமா நம்புறாங்க. ஓர்ஃபிஷ் வந்து கடலுக்கும், நிலத்துல வாழ்ற அந்த மக்களுக்கும் ஒரு பாலமா இருக்குங்கிறதும் ஜப்பானிய மக்கள் நம்புறாங்க. அது மாதிரி இன்னொரு புகழ்பெற்ற கதையில உராஷிமா தாரோ அப்படிங்கிற ஒரு மீனவன் வந்து ரியுஜோ என்ன பண்ணியிருக்காரு, ஆமை மூலமா இந்த மீனவன வந்து அந்த கடல் கீழ ஒரு பெரிய அரண்மனை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த அரண்மனைக்கு வந்து விருந்தினரா கூப்ட்டுருக்காரு. அப்படி கூப்ட்டு போம்போது, இந்த ஓர்ஃபிஷ் தான் என்ன பண்ணியிருக்கு, அந்த மீனவனுக்கு வந்து வழிகாட்டியிருக்கு அப்படிங்கிறதும் நம்பப்படுது. அது மாதிரி இதுல ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒன்ஸ் இந்த உராஷிமா தாரோ வந்து கீழ விருந்து எல்லாம் முடிச்சுட்டு கடல விட்டு மேல வரும்போது, பல ஆண்டுகள் வந்து ஓடிருச்சு. விச் மீன்ஸ் அவர் வந்து டைம் டிராவல் பண்ணியிருக்காரு. அவர் போறப்ப இருந்த மாதிரி இல்லையாம். அவர் வெளியில வரப்போ பல நூற்றாண்டுகளே வந்து கடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த புகழ்பெற்ற கதையிலயும் கூறப்படுறத நம்மளால பார்க்க முடியுது.